வணக்கம் மக்களே. கருவுற்றால் தாயாகலாம், கருணை உற்றதால் தாயானார் அன்னை தெரசா. இப்படிங்கிற வரிகள சமீபத்தில நான் படிச்சேன். அன்னை தெரசா அல்பேனியா நாட்டில் 1910ஆம் வருடம் பிறந்தாங்க. அவங்களுடைய இயற்பெயர் ஆக்னஸ். 24 வயசுல ஒரு பெண், ஏழை எளிய மக்களுக்காக போராடுவதையே இலக்காக கொண்ட பெண், அந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்கப்ப இறந்தாங்க. அந்த பெண்ணின் முன்னுதாரணமாக கொண்டு, அந்த பெண்ணின் பெயரையே அந்த பெண்ணோட பேர் வந்து தெரசா. அந்த பெயரையே தனக்கு சூட்டிக் கொண்டவர் அன்னை தெரசா. அன்னை தெரசா 1927ஆம் வருஷம் வாக்குல இந்தியாவுக்கு கல்கத்தா நகரத்துக்கு வந்தாங்க. கல்கத்தா நகர வீதிகள்ல ஏராளமான ஆண்களும், பெண்களும் ஆதரவற்ற நிலைமையில ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து, அவங்க மேல இரக்கப்பட்டு, அவங்கள எல்லாம் ஒரு இல்லத்தில் கொண்டு வந்து வைத்து, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, மருத்துவ உதவி எல்லாம் செஞ்சாங்க அன்னை தெரசா. அதுக்கு தேவையான நிதிகள திரட்டுனாங்க. அங்கங்க போய் பார்த்து வாங்கி திரட்டி கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்படி ஒரு நாள் வீதியில ஒரு செல்வந்தர பார்த்து, கைகளை நீட்டி என்னுடைய ஏழைகளுக்காக ஏதாவது கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த செல்வந்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த நீட்டிய அன்னை தெரசாவின் கைகளில் காரி உமிழ்ந்தார். தெரசாம்மா எதுவுமே பண்ணல. அவர் காரி உமிழ்ந்த எச்சில இறுக்கமா கையில மூடிக்கிட்டு, "இதை நான் எனக்கு வைத்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய ஏழைகளுக்காக ஏதாவது கொடுங்கள்ன்னு" இன்னொரு கைய நீட்டுனாங்க. அந்த மனுஷன் ஆடி போயிட்டான் தெரியுமா? அப்படியே கால்ல விழுந்து கதறி அழுது, "யோ! என்னைய மன்னிச்சிருங்க தெய்வமேன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நிறைய வாரி வாரி வழங்குனானாம். அப்பேற்பட்ட கருணை தெய்வமான அன்னை தெரசா இருக்கிறப்பவும், இறந்தப்பவும் அவங்கள்ட்ட இருந்தது ஒரு ஜெப மாலையும், ஒரு 5 சேலைகளும் தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அமுத சுரபி மாதிரி அன்பையும், கருணையும் வாரி வழங்கிய அந்த அன்னை தெரசாவின் நினைவுகள் நம் இந்திய மனங்களில் என்றும் நிலைத்திருக்கும். இன்னொரு நாள், இன்னொரு கதையோடு சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.